விவேக் அண்ணா லக்ஷ்மி அண்ணிய கூட்டிட்டு வர்றதுக்காக போயிருக்கான். கூட்டிட்டு வருவானா மாட்டானா? அண்ணியால இந்த ஃபங்க்ஷனை நிறுத்த முடியுமோ முடியாதோ? சஞ்சனா, என்னம்மா உன் வாழ்க்கையில இப்படி ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடந்துட்டு இருக்கு, நீ என்னடானா எதை பத்தியும் கண்டுக்காம ஏதோ டீப்பா யோசிச்சுட்டு இருக்க? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான்க்கா. பொதுவாவே இவ அதிகமா பேச மாட்டா. அதனாலதான் கல்யாண பேச்ச ஆரம்பிச்சதும் வெக்கத்துல வார்த்தை வரமாட்டேங்குது இவளுக்கு. சஞ்சனா, வெட்கப்படு, அதெல்லாம் பரவாயில்ல. ஆனா இப்படி பேச முடியாத அளவுக்கு இருக்காத. அக்கா, ஜெகதீஸ்வரி வந்துட்டா போல இருக்கு. இத வரேன். சரி வாங்க. வணக்கம். வணக்கம்மா, உட்காருங்க. நல்லா இருக்கியா ஜெகதீஸ்வரி? நல்லா இருக்கும் அரவிந்தா. விவேக், நீ எப்படி இருக்க? அண்ணா, லக்ஷ்மி அண்ணிய பாத்தீங்களா? என்ன சொன்னாங்க? வரேன்னு சொன்னாங்களா? என்னால அண்ணிய மீட் பண்ணவே முடியல சஞ்சனா. என்ன சொல்ற? பாக்க தானே போனேன். ஏன் அவங்கள பார்க்க முடியலையா? இந்த குடும்பத்தை பத்தி, இந்த குடும்பத்துல இருக்கிறவங்கள பத்தி ஜானுக்கு நல்ல அபிப்பிராயமே இல்லை சஞ்சனா. அதான் அந்த கோவத்துல அண்ணிய மீட் பண்ண விடல. அப்படியா? இப்ப நம்ம என்ன பண்றதுனா? இவ்ளோ நேரமும் அண்ணி வந்து எப்படியாவது எல்லாரையும் சமாளிச்சிருவாங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கன்னு நான் ஆசாசியா காத்துட்டு இருந்தேன். எப்ப மட்டும் அண்ணி வரலன்னா முகூர்த்த தேதியை குறிச்சிருவாங்கல்ல, அது மட்டும் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் தலை குனிஞ்சு தாலியை ஏத்துக்க வேண்டிய சூழ்நிலை தான் வரும். ஹே, அப்படிலாம் நடக்காது சஞ்சனா. சும்மா சமாளிக்காதனா. நான் ஒண்ணு பண்ணவா? இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு நான் சொல்லிடவா? அப்படி சொன்னா இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்த சொல்றியான்னு உன்னை எல்லாரும் திட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம ஜெகதீஸ்வரி ஆண்டி முன்னாடி நம்ம எல்லாரும் அவமானப்படணும். முதல்ல நாம இதை கடந்து எப்படியாவது முன்னேறி போயிடலாம். அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளமுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிப்போம். என்னமோனா, ஆனா எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நம்ம ஏதாவது பண்ண போய் அது வேற ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்பவே பயமா இருக்கு. டோன்ட் வரி சஞ்சனா, இந்த விஷயத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். இப்போதைக்கு நீ எதுவும் பேசாம கொஞ்சம் சைலண்டா இருந்தா போதும். முதல்ல நாம இதை கடந்து எப்படியாவது முன்னேறி போயிடலாம். அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளமுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிப்போம். என்னமோனா, ஆனா எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நம்ம ஏதாவது பண்ண போய் அது வேற ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்பவே பயமா இருக்கு. டோன்ட் வரி சஞ்சனா, இந்த விஷயத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். இப்போதைக்கு நீ எதுவும் பேசாம கொஞ்சம் சைலண்டா இருந்தா போதும். ஒரு வழியா இந்த கல்யாணம் நிச்சயதார்த்த குறிக்கிற தேதி வரைக்கும் வந்திருக்கு. என்னைக்கு இந்த முகூர்த்த நாள் வருதோ அன்னைக்கே இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டா நம்மளோட கடமையும் முடிஞ்சிடும். சரியா சொன்ன ஜெகதீஸ்வரி. வருஷ கணக்கா நம்ம 2 பேரும் தோல்ல சுமக்கிற ஒரு பொறுப்பை கல்யாணம் மூலமா நிறைவேற்றிக்க போறோம். அம்மா, கல்யாண பொண்ணையும் கூப்பிட்டீங்கன்னா அடுத்து ஆக வேண்டியதை பார்க்கலாம். சரிங்க புரோகிதரே. ஹன்சிகா, சஞ்சனாவை கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. சஞ்சனா, உன்னதான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என் கூட வா. வாமா, உட்காரு. மித்ராக்கு அவார்டு கிடைச்ச நல்ல நேரம் சஞ்சனாவோட நிச்சயதார்த்த முகூர்த்த நேரம் குறிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீட்ல ஒரு சுப காரியம் நடக்குதுன்னா எப்பவும் யாரும் மிஸ் ஆகவே மாட்டாங்க. முதல் தடவை
மித்ரா மிஸ் ஆயிட்டான். இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லையா அரவிந்தா? போக போக நம்ம செய்ய வேண்டியது நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம மித்ரா கையாலேயே செய்ய வச்சிடுவோம். கரெக்டா சொன்ன ஜெகதீஸ்வரி. ம். இவ்ளோ நேரம் ஆகியும் மனிஷா வரவே இல்ல. ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஆமா, எங்க போயிருப்பாங்க? அவரு நேத்து ராத்திரி கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டாரு. அவர் எப்படி இருக்காருன்னு போய் பார்க்கலாம். என்னது ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? Yes, I think your husband is in danger. You must put all your efforts and save him. இவங்க எது சொன்னாலும் அது நடந்துரும் மேடம். சப்பட்டா மித்ரா எங்க போயிருக்காருன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது பாக்யலட்சுமி மேடம். ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. ஹோட்டல்ல தான் இருப்பாருன்னு நான் இங்க வந்தேன். மித்ரா சாரும் மனிஷா மேடமும் எங்க இருக்காங்கன்னே தெரியல. அவங்க ஃபோன் வேற ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்னாச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாக்யலட்சுமி மேடம், நீங்க அனாவசியமா கவலைப்படுறீங்க. அவங்க எங்க போக போறாங்க? எங்க போனாலும் திரும்பவும் இங்க தான் வர போறாங்க. அவங்க ஒன்றும் சின்ன பசங்க இல்லைல்ல. இப்ப யார்கிட்ட என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. அவர் ஆபத்துல இருக்காருன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? பாவம், பாகியலட்சுமி கிட்ட சொல்லாம வந்துட்டோம். அவளும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். என்ன நல்லா இருக்கும்? சிவ பூஜையில கரடி மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் நம்ம 2 பேருக்கும் இடைஞ்சலாவே இருக்கா. உனக்கும் எனக்கும் டிஸ்டன்ஸ் உருவாக்கிடுறா. பாவம், இவ்வளவு தூரம் வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமேன்னு அவளும் வருத்தப்படுவாள்ல. வருத்தப்பட்டுட்டு போறா. அதுக்கு போய் நீயே இவ்வளவு டென்ஷன் ஆகிட்டு இருக்க? இங்க பாரு மித்ரா, நாளைக்கே பாராசைலிங் போலாம் மித்ரா. அது ரொம்ப சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ், செமையா இருக்கும். ஒன் ஆஃப் த எக்ஸைட்டிங் மூமெண்ட்ஸ். என்ன சொல்ற? சரி மனிஷா. அப்போ அவரும் மனிஷாவும் பாராசைலிங்க்கு தான் போயிருப்பாங்களா? சப்போட்டா சார், நமக்கு பக்கத்துல இங்க பாராசைலிங் எங்க இருக்கு? எனக்கு அந்த பீச் தெரியும் பாக்யலட்சுமி மேடம். நம்ம உடனே அங்க போய் ஆகணும். எதுக்கு மேடம்? மித்ரா சாரும் மனிஷாவும் அங்கதான் இருப்பாங்க. அங்கதான் இருப்பாங்கன்னு எப்படி சொல்றீங்க? எனக்கு தெரியும் சப்போட்டா சார், நம்ம உடனே அங்க போய் ஆகணும். சரி, நீங்க கவலைப்படாதீங்க, நான் கூட்டிட்டு போறேன். வாங்க.